பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வை வருகிற 21ஆம் தேதி நடத்துவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சங்கரன். நடப்பாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு 1,41,077 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் நடைபெற இருப்பதாக முதலில் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருந்தது. ஆனால் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு தள்ளி போனதன் காரணமாக பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு தேதியையும் அண்ணா பல்கலைக்கழகம் தள்ளி வைத்தது. குறிப்பாக 5,500 மாணவர்கள் மருத்துவம் மற்றும் பொறியியல் இரண்டு படிப்புகளிலும் அதிகபட்ச மதிப்பெண்கள் பெற்றிருப்பதன் காரணமாக இந்த பொறியியல் கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு வரக்கூடிய 17ஆம் தேதி முதல் நடைபெற இருக்கிறது. இதற்கான தரவரிசை பட்டியல் வரும் 14ஆம் தேதி வெளியிட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மருத்துவ கல்வி இயக்குநரகத்தில் நடந்து வருகின்றன. எனவே இந்த 17ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த மருத்துவ கல்வி கலந்தாய்வில் அடுத்த ஒரு சில தினங்களில் கணிசமான மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்ந்து விடுவார்கள் என்பதால் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான அந்த கலந்தாய்வை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது செய்து வருகிறது. அதன்படி வரக்கூடிய 21ஆம் தேதி முதல் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வை நடத்துவதற்கு அண்ணா பல்கலைக்கழகம் திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக அந்த மாணவருக்கான அழைப்பு கடிதங்கள் மற்றும் ஒரு நாளைக்கு எத்தனை சுற்றுக்கள் இந்த கலந்தாய்வை நடத்தலாம், ஒட்டுமொத்தமாக எத்தனை நாட்களுக்கு இந்த கலந்தாய்வை நடத்துவது என்பது குறித்த ஒரு முழுமையான ஒரு அட்டவணை மற்றும் விவரங்களை ஓரிரு நாளில் அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட இருக்கிறது. தந்தை டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.